தெரிஞ்சுக்கலாம். ஸ்டோரிபேட்டை ப்ரொடக்ஷன்ஸ் உடைய எம்டி கானப்பிரியா அவர்கள் தற்போது நமது ஸ்டோரிபேட்டை ப்ரொடக்ஷனின் மேலாண்மை இயக்குநராக செயல்படுவதோடு சமூக பணிகளில் ஆர்வமுடனும் துடிப்புடனும் சிறப்பாக செய்து வருகிறார். தமிழ்நாடு அரசு இசை கல்லூரியில் கர்நாடகா மற்றும் மேற்கத்திய இசையில் பயிற்சி பெற்ற இசை ஆசிரியர். ட்ரினிட்டி கல்லூரி லண்டனில் பியானோ பிரிவில் மியூசிக் கிரேட் முடித்துள்ளார். ஜவுளித்துறையில் வெற்றி பெற்ற தொழில் முனைவோரான கானப்பிரியா அவர்களை ஆவணப்பட வெளியீட்டு விழாவில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மேம், ப்ளீஸ் வெல்கம். ஐ வெல்கம் யூ ஆன் ஸ்டேஜ். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த ப்ரொடக்ஷன் வந்து எதுக்கான நோக்கமா தொடங்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க வெரி கமர்ஷியலா தான் நாங்க இது வந்து ஒவ்வொரு விளம்பர படங்களுக்காக தொடங்கப்பட்டதுதான் ஸ்டோரிபேட்டை ப்ரொடக்ஷன்ஸ். ஆவணப்படங்கள்ல மட்டுமே நம்ம நிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்காக நாங்க இதை ஸ்டார்ட் பண்ணல. ஸோ விளம்பர படங்கள்ல தான் எங்களுடைய முத்திரை ஃபர்ஸ்ட் பதிச்சோம். நம்ம ஏன் வந்து இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நம்ம ஆவணப்படங்கள் மூலியமாகவும் ஸ்டோரியாகவும் நம்ம வந்து ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம் எங்களுக்கு தோணுச்சு. நாங்க அதனால எங்களுடைய முயற்சிகள்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் அறம் சார்ந்த விஷயங்களையும் நல்ல ஒரு கருத்துக்கள் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நான் கொண்டு போகணும், மக்கள் மத்தியில கொண்டு போகணுங்கிறது எங்களுடைய ஆசையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஸ்டோரிபேட்டை 2024 அல்லது 2025 நல்ல ஒரு கமர்ஷியல் மூவி கொடுக்கறதுக்காக ரெடியா இருக்கோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் வாழ்த்தும் எப்பவும் ஸ்டோரிபேட்டை ப்ரொடக்ஷன்ஸ்க்கு இருக்கணும்னு நான் உங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். ஏன்னா கமர்ஷியலா இருந்தாதான் ப்ரொடக்ஷன் டீம் வந்து சரியா கொண்டு போக முடியும். அதனால எஸ்பி முத்துராமன் சார் ஒரு வார்த்தை எப்பவுமே சொல்லுவாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, தயாரிப்பாளர் போட்ட ஒரு பணத்துக்கு மேல அட்லீஸ்ட் ₹1 நம்ம சம்பாதிச்சு கொடுக்கறதுலதான் நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது இருக்கு. சரியான புள்ளி எது வந்து முடிகிறது என்றால் பொருளாதாரம் என்ற நிலையில் தான் முடிகிறது. சோ பொருளாதார மேம்பாடும் நமக்கு தேவைப்படுகிறது. அதை வைத்துத்தான் நாம் பொதுநல சேவையும் செய்ய வேண்டும் என்ற கருத்தையும் நம் மனதில் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். அனைவருக்கும் இந்த ஸ்டோரிபேட்டை ப்ரொடக்ஷன் சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.